ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பிரியா, டாரோ ட்ரேடர். இன்னைக்கு நம்ம விருச்சிகம் ராசிக்கான 2025 யூனிவர்ஸ் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 சூஸ் பண்ணணும். ஃபைல் 1 சூஸ் பண்ணுற விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 2025 ஓவரால் இந்த இயர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைல் 1 சூஸ் பண்ணுறவங்க விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இவங்களுக்கு இயற்கையிலே ஒரு செழிப்பான ஒரு பர்சன், பெண்களுக்கான துருப்புச்சிக்குனே சொல்லலாம், ஆண்களுக்குமே பொருந்தும். இந்த வருஷம் ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்குது. போன இயரை விட இந்த இயர் உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு குட் இருக்கும். இன்கம் ஆகட்டும், குடும்பத்துலேயும் நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செழிப்பான வருஷம்னே சொல்லலாம். செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தது. நம்ம கார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் உடை அணிந்த ஒரு பெண் அப்படின்னே வந்திருக்காங்க. இந்த இயர் பெண்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான கார்டுனே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இவங்க இயற்கையிலே தாய்மை குணம் இருக்கும் இவங்கக்கிட்ட. ஃபினான்ஷியலி ஆகட்டும், ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, கேரியரில் எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்றவங்களுக்கு இந்த இயர் ஃபைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல சேலரியிலேயே உங்களுக்கான ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அதிகாரம் செய்யக்கூடிய பர்சன், மித்தவங்க கிட்ட அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பட் நடுநிலையான பர்சன் தான். பணபலம் அதிகமாக இந்த இயர் உங்களுக்கு இருக்கும். எதிரிகளையும் கூட உங்கள் வசத்தில் நீங்கள் பேசி சரி பண்ணி உங்களோட திறமையில் நீங்கள் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பான உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியான ஒரு லைஃப் வந்து இந்த இயர் வந்து உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இயர் உங்களுக்கு சமூகத்தில் நீங்கள் அந்தஸ்து, பணமாகட்டும், இல்லை ஒரு கோவில், இல்லை ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இத்தனை வருஷம் உங்களுக்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர் 2025 உங்களுக்கான இயராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மித்தவங்களால் மதிக்கப்படுற ஒரு பர்சனாக இந்த இயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு ஃபைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு. கண்டிப்பாக ஜாப்பு, கேரியர், திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2025 உங்களுக்கான இயர்னே சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்குது. பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான சான்ஸ். அதை ஒரு அவங்களோட ஆசீர்வாதம், பெற்றவங்களோட ஆசீர்வாதம், இதெல்லாம் அவங்களுக்கு கிஃப்டாக மாறி இந்த இயர் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக அமையும். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு படிப்பாகட்டும், எல்லாமே ஃபைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இயர் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அடுத்த ஃபைல் 2 சூஸ் பண்ணுற விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். வாழ்க்கை சுழற்சி அப்போ இருக்கும், டவுனும் இருக்கும். மணி ரிலேட்டடாக கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இந்த வருஷம் சந்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபைல் 2 சூஸ் பண்ணுறவங்க. ஆனால் பட் கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சிறந்த நிர்வாகத்தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மித்தவங்களை அனுசரித்து போவீங்க. மித்தவங்க கிட்ட ஒற்றுமையாக நடந்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுற டீம் ஒர்க்கர் நீங்கள் இயற்கையிலே. ஸோ இயற்கையாகவே உங்களுக்கு ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் மித்தவங்க உங்களுக்கு ஒத்து போகாமல் சங்கடங்களை அடிக்கடி ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க. பட் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சாதகமாக எல்லாமே மாறும். பணம் வரும் போகும். ஆனால் உங்கள் கிட்ட இருக்கிற குணம் மித்தவங்க கிட்ட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னே சொல்லலாம். நீதித்துறை, கொடுக்கல் வாங்கல், வர்த்தகம், இதெல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இந்த இயர் உங்களுக்கு லாபம்ன்றது கிடைக்கும். ஃபைல் 2 சூஸ் பண்ணுறவங்க பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மித்தவங்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் சம்மந்தமான படிப்பு எடுத்தாலும், கெமிக்கல் சம்மந்தமான துறைகளை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் இந்த இயர் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சில டைம் அஜாக்கிரதையாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. எதுலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. அஜாக்கிரதையான விஷயங்கள் செய்யும்போது பின் விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப், அரசாங்கத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான ஒரு கார்டுன்னே சொல்லலாம்.
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மித்தவங்களோட வம்பு வழக்குகள்லையோ, மித்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையோ, இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள்லையோ, பிறர் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் 3வது ஆளை போய் தடுக்கிறது, இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது இந்த காலகட்டம், இந்த இயர் ஃபுல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இண்டிகேட், எச்சரிக்கை. அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையிடாமல் இருந்தீங்கனாலே போதும். அதுதான் இந்த வருஷத்துக்கான உங்களுக்கான ரெமெடினே சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி டேரோ தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங், டீட்டெயில் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கெரியர், பேபி பார்ன் எல்லா ரீடிங்கும் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். டைரெக்டாக கால் பண்ணாதீங்க. தேங்க்யூ.